ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம வெஜ் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கு. இப்போது இதில் பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். அது கூடவே சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று, கொஞ்சம் வணக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி, தக்காளி கூடவே இஞ்சி பூண்டு ஒரு 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் வணங்கட்டும். இது வெஜ் குருமா. நான் வந்து கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம், பீன்ஸ் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகுதுங்க. இது கொஞ்சம் வணங்கட்டும். வணங்கின உடனே இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வணங்கிடுச்சுங்க. இது வந்து நம்ம இப்போ ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை கொஞ்சம், பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போது ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், பொடியாக அரிஞ்சிருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் வணங்கும் போதே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், இப்போ இது கூட நம்ம மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு, சோயா. இப்போது கேரட் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி, உருளைக்கிழங்கு வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணும்போது கட் பண்ணுங்கள், இல்லைன்னா கருப்பாயிடும். சோயா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போது இது கூடவே நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் நம்ம வணக்கிட்டு அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துட்டுருக்குங்க, மேக்ஸிமம் வெந்துருச்சு. இப்போ அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் கசகசா,
அது கூட கொஞ்சம் முந்திரி எடுத்துருக்கேன். இப்போ அதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் மேக்ஸிமம் குக் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி அதெல்லாமே அரைச்சி தான் போட்டிருக்கோம். தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணுறேங்க. அவ்வளோதான். இது இனி நம்ம கொதிச்சதும் இறக்கிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இல்லையா. இப்போது வெஜ் குருமா ரெடி ஆயிருச்சு. நல்லா மணமாக இருக்குது. இப்போது நம்ம மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.